அமித்ஷா அவர்களின் பயணம் வந்துட்டு தமிழகத்துல ஒரு நாள் பயணமாகறதுனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அமித்ஷா அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா, தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அதாவதுங்க, ஒரு கூட்டணி இருந்து அது ஆட்சியில் அமர்ந்தால் அதுக்கு பேர் கூட்டணி ஆட்சி. அதில் ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே அமைச்சரவையில் இருந்தால் அது அதிமுக அரசு. ஆட்சிக்கும் அரசுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஆட்சி அமைந்தது. ஆனால் அதில் அதிமுக அரசு அமைக்கிறது. இப்போ திமுகவில் சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி கழக அரசுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு குழப்பத்தை, அதாவது என்டிஏன்னு நான் சொல்லும்போது நான் பிஜேபி மட்டும் அல்ல. என்டிஏன்னு நான் சொல்லும்போது நான் அதில் நாயுடு இருக்காரு, இவர் இருக்காரு, பல பேர் இருக்காங்க. இது என்டிஏ, நிதிஷ் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, இது என்டிஏல அதிமுக இணைந்து விட்டது. என்டிஏ விட்டு வெளில போச்சு அதிமுக, திரும்ப வந்துருச்சு. ஸோ உண்மையை சொன்னால் என்டிஏ ஆட்சி தான். ஆனால் தமிழகத்தில் அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி. இப்போ உதாரணத்துக்கு ஒடிசாவில் நாங்கள் போய் கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னோம். ஒடிசாவில் பிஜு பட்நாயக்குன்னு நம்ம இவருக்கு பெரிய இது இருக்குது, நவீன் பட்நாயக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை இருக்குன்னா அவங்க தலைமையை ஏற்பாங்க. நாம் அங்கே அமைச்சரவையில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படித்தான் நடந்திருக்கும். ஆனால் அவங்க ஒத்துக்கல, இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் குழப்பதற்கான வேலையே கிடையாது. நாங்க பேசினா ஒரே மாதிரி தான் பேசுவோம். கூட்டணி ஆட்சிங்கிறது நியாயம். இப்ப திமுக என்ன நடக்குது? கூட்டணி இல்லாம 4044 கூட அவங்களால தேர்தலை சந்திக்க முடியாது. ஊத்தி மூடிக்கும். ஏன்னா 20% தான் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஊழலை மையப்படுத்தி தான் அமித்ஷா அவர்களை கடந்த முறை வந்தபோது கூட்டணி அறிவிக்கும் போது பேசியிருந்தார். நேற்றும் பாத்தீங்கன்னா டாஸ்மாகில் கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கு அளவுக்குள்ள ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாரு. திமுக அகற்ற வேண்டும் அப்படின்றத மக்கள் இடத்துல இருந்து கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறாரா சார் அமித்ஷா அவர்கள்? இப்போ ஊழலுங்கிறது உலகம் பூரா நடக்கிறது. நீங்கள் ஜப்பானுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வளர்ந்த நாடு அதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். அது வேறு விஷயம். அப்போது ஜப்பானில் நீங்கள் நிறைய அமைச்சர்கள் செத்து போனாங்க, ராஜினாமா பண்ணாங்க, பிரதமர்கள் ராஜினாமா பண்ணாங்க. எதுக்குன்னு பாருங்கள், கரப்ஷனுக்கு தான் போயிருப்பாங்க. அங்கெல்லாம் என்னென்னா கரப்ஷன் பண்ணால் அவன் வேலையை விட்டு போயிடுவான். இங்கே 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுது, ஒரு மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் போகுதுன்னு அந்த கட்சியை சார்ந்த தியாகராஜன் ஐயா சொல்லி நாம் கேட்டு 3 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த ஊழல் அவங்களுக்கு அந்த பணம் எங்கேருந்து வருது? போதை வியாபாரத்துலேருந்து வருதா? இல்லை, சாராயத்திலிருந்து, சினிமாவிலிருந்து, மணல்லிருந்து, கனிம வளத்திலிருந்து அவங்களுக்கு வருது. இதை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனிடம் ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆபத்தானவன். ஆனால் ஒரு மனிதனிடம் பணம் இருந்ததுன்னா அவன் எந்த ஆயுதத்தையும் வாங்கக்கூடிய வல்லமை கொண்டவனாக இருப்பான். வருஷத்துக்கு 30,000 கோடி 2 பேர்கிட்ட. ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தான், எல்லா நாட்டுக்கும் ஆபத்தானது. அதனால தான் அதை வலியுறுத்தி பேசுகிறோம். மேடையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு சார். மதுரை மாநகரமே குலுங்கும் அளவுக்கு ஒரு சத்தம். மத்திய அமைச்சர் அந்த மேடையில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அவருக்கு புதிய பொறுப்பு எதுவும் வழங்க இருக்கிறாங்களா சார்? எப்படி சார் பார்க்கறது? ரியாக்ஷனுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அதாவது மோடி அவர்களுடைய பாராட்டுதல்களை பல்லடத்தில் நிகழ்ச்சி நடத்தும் போதே அண்ணாமலை ஐயாவுக்கு முதுகில் தட்டி கொடுத்து அந்த அந்த வேகத்தையே நீங்கள் பார்த்தீங்க. அந்த அளவுக்கு தான். என்ன வேலைங்கிறது வேலை செஞ்சுட்டு அடுத்த வேலை என்னன்னு கேட்குறவர். காலை வேலை என்ன, மத்தியான வேலை என்ன, இன்றைக்கி என்ன சமைச்சிருக்க, என்ன சோத்தை திட்டு அடுத்தவங்க சொத்தை அமுக்கலான்னு நினைக்கிற ஒரு அரசியல்வாதி இல்லை. அப்போ அவருக்கு புதிதாக அவருக்கு உள்துறையில் தான் கண்டிப்பாக பொறுப்பு கொடுக்கணும். இந்தியாவுடைய உள்துறையில் தான் மிகப்பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டை திமுக அல்லாத ஒரு மாநிலமாக மாற்றணும்னு எடுத்திருக்கிற அந்த குறிக்கோள்லேருந்து வெளில வர முடியுமா? அது தப்பாயிரும் இல்லை. இப்போ நான் நீங்கள் என்ன ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ ஆக்க முடியும். நீங்கள் நாளைக்கு என்ன சிஇஓ ஆக்கிடுவீங்க. நான் எனக்கு அதுக்கான திறமை இருக்குது, நான் பெரிய அளவில் வந்துடுவேன். ஆனால் நான் இதை படிச்சிருக்கேன், இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணுங்கிற என்னுடைய நோக்கத்தை நீங்கள் தடை பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு அரசில் தான் இருப்பார். உள்துறையில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வருவார். இந்திய திருநாட்டில் நீதி மேலாண்மை தமிழகத்திலிருந்து, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தமிழகத்திலிருந்து, உள்துறை தட் இஸ் ஹோம் மினிஸ்ட்ரி தமிழகத்திலிருந்து அப்படிங்கிற ஒரு அற்புதம் நடக்க போகிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அண்ணாமலை ஐயாவுக்கு கைத்தட்டல் வர்றதுங்கிறது யாருக்காவது தெரியாதுன்னா தான் அது ஆச்சரியம். அதில் இன்னொன்று இருக்குது, அந்த கைத்தட்டியவர்கள் எல்லாருக்கும் கைத்தட்டக்கூடியவர்கள் தான். பிஜேபியில் இவர் அவருன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் அண்ணாமலையை சைட்லைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் அண்ணாமலையை ஒதுக்கிட்டீங்க, அவரை மாநில தலைமையிலிருந்து நீங்கள் எடுத்திருக்கக்கூடாதுங்கிற ஒரு கோபம், ஆத்திரம், வருத்தம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, ஐயா இது ஒரு வெங்காய பதவி,
அதுக்காக நான் வரலை, எனக்கு வேண்டியது வந்து சுதந்திரமும் அதிகாரமும் தான் திமுகவை ஒரு வழி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பரஸ்பரமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம்தான்.